வெண்ணிலா, நீ கவலைப்படாம போ. என் புருஷன் வரட்டும். அந்த ஆளு மட்டும் காசு வாங்கியிருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அந்த ஆளு எப்பவும் இனிமே ரோட்ல தூங்குற மாதிரி பண்ணிடுறேன். ஐயோ அக்கா வேண்டாம்க்கா. பின்ன என்னம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ண பத்தி தப்பா தப்பா பேசி கஷ்டப்படுத்தினா பின்னாடி நாங்க தாமா கஷ்டப்படணும். அதனால கண்டிப்பா நான் பேசுறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாமா. சரிக்கா. கண்டிப்பா என் புருஷன் உனக்கு ஆதரவா தான் பேசுவாரு. நீ தைரியமா போயிட்டு வா. ரொம்ப நன்றிக்கா. வருவாரு. காமாட்சி, என்ன மாமனுக்கு பிடிச்ச முருங்கைக்கீரையை உருவிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஐயா அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருக்காது. பாக்குறியா? எப்படி பாத்தியா? ஐயா கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு தான். ஆமா, நீ வேலைக்கு கூட வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏது இவ்வளவு பணம்? என் வேலைக்கு கிடைச்ச கூலி இல்ல, என் பேச்சுக்கு கிடைச்ச மரியாதை. நீ ஒருத்தர் தான் இந்த ஊருக்கு மதிக்கிறதே இல்ல. ஆனா ஊர்ல என் பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு பாத்தியா? இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல பேசின பேச்சுக்கு கிடைச்ச மரியாதையா இது? ஆமா. இதோ இரு வரேன். காமாட்சி, எங்க போன காமாட்சி? முதல்ல தெளிஞ்சு தொலையட்டும். இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு என்கிட்டயே வந்து இப்படி எல்லாம் பேசுறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதெல்லாம் மறந்துடாத. அந்த குழந்தைக்கு வெண்ணிலா அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறா. அவங்கள ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிற? நமக்கு புள்ள குட்டி இருக்குல்ல. நாளைக்கு நம்ம குழந்தை இப்படி பிரிச்சா உன் மனசாட்சி ஒத்துக்குமா? போய் சொல்ற? அந்த குழந்தைதான் முத்தரசன் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுல. அவர் திரும்பி வந்தார்னா அந்த குழந்தை கூட சந்தோஷமா இருப்பார்ல. அத கெடுக்கணும்னு நீ ஏன் கங்கணம் கட்டிட்டு திரியற? அவர் திரும்பி வந்துட்டா சொத்து கிடைக்காதுங்கிற ஆத்திரத்துல அவங்க எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. காசை கொடுத்து எல்லாரையும் போய் பேச வைக்கிறாங்க. அந்த காசுக்கு நீயும் பலிகடா ஆகுதியா? நாம எப்பவுமே முத்தரசன் பக்கம் தான் நிக்கணும். இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாரியா. அதை விட்டுட்டு சாராயத்தையும் பணத்தையும் வாங்கிட்டு இப்படி வெக்கம் கட்டு குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த பாரியா, நாளைக்கு பஞ்சாயத்துல வெண்ணிலாவுக்கு ஆதரவா தான் பேசணும். நானும் அப்படிதான் பேசுவேன். நீ அத பண்ணல, உனக்கு வீட்டுல இடம் கிடையாது. உன்கிட்ட பணம் கொடுத்தான்ல, அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வா. சொன்னா கேளு வசந்தி, பணம் நம்மகிட்டயே இருக்கட்டும். நான் வேணா வெண்ணிலாவுக்கு ஆதரவா பேசுறேன். அப்போ இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு
வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசுவ அப்படித்தானே? இந்த பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு? இருக்கிறதே நிலைக்க மாட்டேங்குது. இதுல பாவம் செஞ்ச காசா நமக்கு வேண்டாம். இந்தா. சொன்னா கேளு வசந்தி, காசு நம்மகிட்டயே இருக்கட்டும். யோ, எப்ப நான் சொல்றத நீ கேட்கலையோ அப்பவே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போயா போயா ஐயோ போயாங்கற. வசந்தி, உன்னை விட்டா யார் இருக்காங்க? உன்னை விட்டு எங்க போவேன்? உன் தலைமையில வச்சு சத்தியம் பண்றேன், நீ சொல்ற மாதிரியே பண்றேன். என்ன மன்னிச்சிரு வசந்தி, நான் தெரியாம காமாட்சி, உன் மேலையும் நம்ம குழந்தைங்க மேலையும் சத்தியமா சொல்றேன், பஞ்சாயத்துல நான் வந்து நீ சொன்னதுதான் பேசுவேன். இது சத்தியம். என்னம்மா வெண்ணிலா, வந்ததுல இருந்து சில மாதிரி அசையாம உட்கார்ந்துருக்கியம்மா. இப்படி பட்டினி இருந்தா என்னத்துக்கு ஆகுமா உடம்பு? ஒரு வாய் சாப்பிடுமா. இல்ல பாட்டி, ருத்ரா என் காலை கட்டிக்கிட்டு சித்தி சித்தின்னு தெரிவா. இப்ப ஏதாவது சத்தம் கேட்டா கூட ருத்ரா மாதிரியே தெரியுது. அவ ரொம்ப முடியாம இருக்கா பாட்டி. அவளுக்கு எப்பவும் நான் தான் பார்த்து பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுவேன். அவளுக்கு பசிக்கிறது கூட தெரியாது பாட்டி. வேண்டாம் வேண்டான்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவா. நான் தான் அது இதுன்னு கதை சொல்லி அவளை ஏமாத்தி ஊட்டி விடுவேன். அவ அங்க என்ன பண்றா ஏது பண்றான்னு எனக்கு எதுவுமே தெரியல பாட்டி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பச்சை புள்ளைய போய் அது இதுன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. இதோ பாரு வெண்ணிலா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு அந்த புள்ளைய உன்கிட்ட கண்டிப்பா ஒப்படைப்பாங்க. இல்ல பாட்டி, நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா மருந்து மாயம் செஞ்சு ருத்ராவை மயக்கி வச்சுட்டேன்னு சொல்றப்ப அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருந்து மாயெல்லாம் வச்சு ஒரு குழந்தைய மயக்க முடியுமா? மனசு நிறைய பாசத்தை காட்டினா போதும், தன்னால வரப்போகுது. நீ அததான் காட்டி மயக்கி வச்சிருக்க. அது எப்படி அவங்களுக்கு புரியும்? அவங்களுக்கு எல்லாம் 2 கண்ணு இருக்கிற இடத்துல பொண்ணுதாமா இருக்கு. நீ வா தாயி, வந்து சாப்பிடுமா. வேண்டாம் பாட்டி, எனக்கு ருத்ராவை மறுபடியும் பார்க்காம எதுவும் இறங்காது. சாப்பாடு கூட முள்ள மாதிரி தொண்டையில சிக்கிரும். வேண்டாம் பாட்டி, என்ன வற்புறுத்தாத. வழக்கமா நீதான் ருத்ராவை வற்புறுத்துவ. இப்ப ருத்ரா இல்லாம நான் உன்னை வற்புறுத்த வேண்டியிருக்கு. சரி, ருத்ரா இல்லாம இப்ப நீ குழந்தையா மாறிட்ட. என்ன பண்றது? ருத்ரா, ருத்ரா, சாப்பிடுறியா கண்ணு? எனக்கு வேண்டாம் பாட்டி. வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. சாப்பிட்டு படுமா. இந்தாமா. வெண்ணிலா சித்தி பாவம். எப்பவுமே எனக்கு ஊட்டி விட்டுக்கு அப்புறமா தான் சித்தி சாப்பிடுவா. இன்னைக்கு நான் பக்கத்துல இல்லாம அவ சாப்பிட்டுக்கவே மாட்டா. என்னையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்திய பார்க்கணும் போல இருக்கு. சித்தி எனக்காக இங்க வர சொல்றீங்களா? ருத்ரா, அப்படிலாம் வர சொல்ல முடியாதுமா. நீ சாப்பிடுமா. என்னமோ இத்தனை பாசமா இருக்கிற உன்னையும் வெண்ணிலாவையும் எல்லாரும் பிரிச்சு விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. மோசமான மனுஷங்க. இதெல்லாம் உருப்பட்டா மாதிரிதான். இப்போ இந்நேரத்துக்கு வெண்ணிலா சித்தியெல்லாம் வர வைக்க முடியாதுமா. அதுவும் இல்லாம ஊர்ல அது இதுன்னு பேசுவாங்க. இங்க பாரு, சித்தி வரும்போது நீ தெம்பா போகணும்ல. அதுக்காகவாது கொஞ்சம் சாப்பிடு. பட்னியா இருக்காத ருத்ரா. என்னம்மா யோசிக்கிற? சாப்பிடுன்னு சொல்றல, சாப்பிடு. நல்ல பொண்ணு, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் தான். ஹலோ, நான் உடனே வந்துடுறேன்பா.
என்னம்மா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. வெண்ணிலா சித்தி கிட்ட யாராவது ஆள் அமிச்சியாது நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறீங்களா? அப்பதான் சித்தி சாப்பிடுவா, இல்லன்னா சாப்பிட கூட மாட்டா. சொல்றேம்மா, சொல்லி ஆள் அனுப்புறேன், நீ சாப்பிடு. என்ன மருது, அவங்க எல்லாரும் விசுவாசத்தை விட்டு மாறாம இருப்பாங்கல்ல? அதெல்லாம் அசைச்சிக்கவே முடியாது. நாம கொடுத்த காசு தான் பேச போகுது, அவங்க வாய் பேச போறது. அதோ தலைவர் வந்துட்டாருப்பா. வணக்கம். நேத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சாயத்துல முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. நீங்க வேற ஊர்ல இல்லையா, அதான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்றதா தள்ளி போட்டேன். சரி, விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டீங்கல்ல? ஆமாங்க, சொன்னாங்க. இப்ப அத பத்தி விவாதிக்கிறதுல நேரம் தான் வீணாகும். வெண்ணிலாட்ட குழந்தை இருக்கிறது குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு பெரிய வீட்டுல இருக்கிற ஸ்வேதா அபிப்பிராயப்படுறாங்க. இத பத்தி பேசி முடிவெடுக்கத்தான் இந்த பஞ்சாயத்து கூடியிருக்கு. இப்ப எல்லாருடைய கருத்தையும் மறுபடியும் ஒரு தடவை கேட்டு முடிவை சொல்லிடலாம். சரிங்க. ஐயா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? அவங்க மட்டும் இல்லங்க, வெண்ணிலாக்காக நாங்க எல்லாருமே பேசணும். பேசுங்க பேசுங்க. நீங்க முதல்ல பேசுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா இந்த ஊருக்கு தெய்வ குழந்தை மாதிரிங்க. எத்தனையோ தடவை எங்க குழந்தைங்களை வெண்ணிலா கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விபூதி வாங்கியிருக்கோம். ஏன் பிறந்த குழந்தைக்கு பேர் கூட வைக்க சொல்லிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணை போய் அபாண்டமா சொல்றது அந்த தெய்வத்துக்கே அடுக்காதுங்க. அப்புறம் ஊர்ல மழையே பெய்யாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சித்தர் மலையில அன்னைக்கு இந்த குழந்தைய நாகம் கொத்திருச்சு. குழந்தை சாக கடந்தது. அதுக்கு வெண்ணிலா எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணிச்சுன்னு ஊருக்கே தெரியும். அதனாலதான் அந்த மலநாகமே இறங்கி வந்து விஷத்தை எடுத்துச்சு. இதையெல்லாம் பார்த்தோம். இப்படி வெண்ணிலா மேல திடீர்னு தப்பு சொல்றதும் குழந்தை மேல அவளுக்கு பாசம் இல்லைன்னு சொல்றதும் எப்படிங்க சரியாகும்? இப்ப நம்ம நேர்லயே பார்த்தோம். குழந்தைக்கு வெண்ணிலா மேல பாசம் இல்லாமல ஓடி வந்து கட்டி பிடிச்சிச்சு.
குழந்தைக்கு நல்லது கெட்ட தெரியாதுன்னு எவ்வளவு பேசுனாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நல்லா தெரியும். குழந்தை மேல இவ்ளோ பிரியம் வச்சிருக்க ஒருத்தி எப்படிங்க விஷத்தை கலந்து கொடுக்க முடியும்? பெரிய வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை எல்லாத்தையும் நம்பாதீங்க. என்னங்க நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க வாய் திறக்காம இருக்கீங்க? ஆமாங்க, என் பொட்டாட்டி சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. இவன் மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாரும் சொல்றதும் வாஸ்தவம் தாங்க. ஒரு நாளாவது ஸ்வேதா இந்த குழந்தையை தூக்கி கொஞ்சறத பாத்துருக்கமா? இல்ல ஒரு நாளாவது ஸ்வேதா ருத்ராவை வெளியில கூட்டு வந்திருக்காங்களா? இல்லையே. தென்னரசு என்னதான் முத்தரசனுக்கு பங்காளியா இருந்தாலும் முத்தரசனுக்கு எதிராக நடந்ததாலதான் ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப வந்திருக்காரு. அவரை முத்தரசனுக்கு பிடிக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்கிறப்போ முத்தரசன் இல்லாத நேரத்துல அந்த வீட்டுல இவருக்கு என்னங்க வேலை? கண்டிப்பா வீட்டுல ஏதோ நடந்திருக்குங்க. என்ன வேடிக்கை வேண்டி கிடக்கு? பேசுங்க வாயை திறந்து, இல்ல கொன்னுடுது. பேசுங்க. ஆமாங்க ஆமாங்க, அவங்கள பார்த்து மிரண்டு தான் வெண்ணிலா குழந்தைய தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சிருக்கு. பயத்துல தான் வெண்ணிலா செத்து போயிடும்னு சொல்லி இருக்கு. இத தப்பா பேசினா என்னங்க அர்த்தம்? ஆமாங்க, ஏதோ வெறுப்புல செத்துலாம் போல இருக்குன்னு சொல்றது சகஜம்தான். அதுக்காக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது ரொம்ப அநியாயங்க. நைட் ஃபுல்லா நல்லா யோசிச்சு பார்த்தங்க. வெண்ணிலா சொல்றதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி தாங்க தோணுது. யாராவது மிரட்டினா பயத்துல சொல்றதுதான். அதுக்காக மூளை குழம்பிடுச்சுன்னு சொன்னா அது எப்படிங்க? என்னங்க இது அநியாயமா இருக்கு? நேத்து பேசுற எல்லாரும் இப்போ அப்படியே மாத்தி மாத்தி பேசுறாங்க. அந்த பஞ்சாயத்து கண்டிக்காம இருக்கு. என்ன மாத்தி பேசுறாங்க? நேத்து யோசிக்காம பேசினதான் இன்னைக்கு யோசிச்சு பேசுறாங்க. ஏங்க இவங்களாம் பண்றது ரொம்ப அநியாயங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க. தென்னரசு, நீ பண்றது மட்டும் நியாயமா? பெருசா பேச வந்துட்ட. முத்தரசன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அனாவசியமா உன்னை நுழைய கூட விட மாட்டாரு. இப்ப அவர் இல்லாததை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள போய் தங்கி இருக்க. அப்பேற்பட்ட நீ வந்து நியாயத்தை பத்தி பேசுற? நீ என்னதான் பங்காளியா இருந்தாலும் முத்தரசன் தம்பி இல்லாதப்ப அந்த வீட்டுக்குள்ள நீ தங்கி இருக்க கூடாதுன்னு நான் உத்தரவு போடுறேன். நீ உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். இதான்ப்பா பஞ்சாயத்தோட உத்தரவு.